morning, பிள்ளைகள். என்ன இது? இன்னைக்கு நாங்கள் ஒருக்கா எங்களுடைய இதே திருப்பி ஒருக்கா அரேஞ்ச் பண்ணி கொள்ளணும். எங்களுடைய இது என்னென்னா இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் சரியான குறைவாக இருக்குது. எனக்கு என்ன ரீசன் தெரியல. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வந்து சரி நாங்கள் நம்பரை பார்க்க போகிறோம்ன்றதுக்காண்டி இல்லை. நாங்கள் என்ன செய்யணும், அப்போ உங்களுக்கு உண்மையாக கஷ்டம்னா வேறு ஒரு இதை நாங்கள் யோசிச்சு கொள்ளணும். சரியா? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்கொண்டோம். இன்றைக்கு வராத பிள்ளைகள் இருக்கா, இன்றைக்கு வராத பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்த்துக்கொண்டு அது என்னென்னு நாங்கள் பார்க்க போகிறோம்னா மற்ற பிள்ளைகள் ஒரு விதமான இதுவும் இல்லை, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேறு ஒன்றுமே செய்ய எந்த செய்ய மேலாது. என்ன செய்வோம்னு சொன்னால் நான் இடையேக்கு ஒரு சின்ன பாடம் உண்டு நான் முடிக்க யோசிக்கிறேன். எனக்கு நோட்ஸ் வந்து ஹீட்டை நான் கன்டினியூ பண்ணுறதுக்கு நோட்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண படையில்லை. இப்போ தான் செய்து கொண்டு இருக்கிறபடியா அந்த கேப்புக்கு இல்லை. நான் இடையேக்கு என்ன செய்யறான்னு சொல்லுங்க, நியூட்டன் ஸ்லோவை நான் படிப்பிச்சு போட்டு வர கேள்வியிலையும் செய்து போட்டு வர சில ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டு அங்காலே எங்களுக்கு சரியான ஒரு கொஞ்சம் தான் கிடக்கு. அங்கால நான் வேப்பர்ஸுக்கு போவோம். சரியா? நியூட்டன் ஸ்லோ முடிஞ்ச அப்புறம் லேட்டன் ஹீட் முடிய வேப்பர்ஸ், வேப்பர்ஸ் முடிய தெர்மோடைனமிக்ஸ், அதாவது ஹீட் கண்டக்ஷன். அதான் எங்கள்கிட்ட ஒழுங்கு நாங்கள் நிறைய செய்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற அந்த நோட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ண அந்த கேப்புக்கு இல்லை நான் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன பாடம் உண்டு இடையக்க முடிக்க போகிறேன். சின்ன பாடம் என்றால் அது எப்படி இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட எலாஸ்டிசிட்டி அந்த கடைசியாக வர யூனிட் 10ல் வர ப்ரொபல்ஷன் மெத்தடில் வர ஒரு செக்ஷனை நான் முடிக்க போகிறேன். இந்த அதுக்கு எனக்கு நோட்ஸ் கிடக்கு. சரியா? இதுக்கு வராத பிள்ளைகள் இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்க்கணும். வராத ஆக்கள் நாங்கள் ஒருக்கா இரண்டு கொள்ள வேண்டியிருக்கோம். 28 பேர் 27 பேர் நிற்கிறீங்க. அதுக்கு நாங்கள் இப்போ சும்மா கேட்குறேன். சரியா? இல்லாத ஆக்களை பார்க்க தெரியுது நினைக்கிறேன் நேமா. சரியா? இவ்வளோ பேர்ட்ட பேர் நான் எழுதி கொண்டு போட்டு இப்போ இல்லாத ஆக்களை நான் பார்க்கல. சரியா? இல்லாத ஆக்கள் உண்மையாக கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே செய்யலாது. 29 பேர் 28 என்ன விட்டா மற்ற ஆக்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம அவையில் நான் கேட்குறத வந்து டேட்டா எடுக்கிறது வந்து என்னது கண்டா உங்களுக்கு ஒரு ரெமெடி ஒன்று செய்யணும். என்ன செய்யலாம்? இப்போ ஸ்கூல் தொடங்குமென்னு சொன்னால் வர மண்டே ஸ்கூல் தொடங்குமென்னா நாங்கள் ஏதாவது செய்யலாம். சரியா? இல்லாட்டி நாங்கள் திருப்பி இப்படித்தான் நாங்கள் கன்டினியூ பண்ண வேண்டி இருக்குமென்னு சொன்னால் நான் இதே சும்மா விடையிலாது இல்லையா? நாங்கள் நீங்கள் விடையில்லைன்றதை நான் விடையிலாது. சரியா? அப்போ அதுக்கு நாங்கள் என்ன ரெமெடி செய்ய போகிறோம்ன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். சரி, அதுக்காண்ட இன்றைக்கு நான் உங்களோட அட்டெண்டன்ஸ் இருக்கா எடுப்போம். அந்த கிளாஸ் முடிய இல்லை நான் அதில் பார்த்துக்கொள்ள முடியுமென்னா பார்ப்போம். 28 பேர் இருக்கிறீங்க, பார்த்துக்கொள்வோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களோட சரியா நியூட்டன் ஸ்லோ போன கிளாஸில் பார்த்து நாங்கள் அதில் வர ப்ராக்டிக்கலையும் பார்த்துக்கொண்டு அதில் வர கணக்குலையும் செய்து கொள்வோம். இன்றைக்கு Newton's law of cooling. Newton's law of cooling என்ன சொல்லுதுன்னா the rate of loss of heat to the surrounding is proportional to the excess temperature of an object. சரியா? Rate of loss of heat of an object. Rate of loss of heat. எதுக்கு சொல்லுவோம்? of an object. It's proportional to the excess temperature. இது என்னத்துக்கு லாஸ் பண்ண போகுது? அங்கே சரௌண்டிங்குக்கு. எக்ஸஸ் டெம்பரேச்சர்
இதுலேருந்து பார்க்க போகிறோம் சரௌண்டிங்கை விட எக்ஸஸ் டெம்பரேச்சர் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் லோ. சரியா? இந்த லோ வந்து என்னத்துலேருந்து வந்ததுன்னு பார்த்தா நாங்கள் இதை கச்சாடியாக பார்த்து கொண்டு இதை வடிவாக கவனிங்க. ஒரு ஒப்ஜெக்ட் வந்து வச்சுக்கொள்வோம். இவற்றை டெம்பரேச்சர் நாங்கள் தீட்டான்னு வச்சுக்கொள்வோம். சரௌண்டிங் டெம்பரேச்சர் தீட்டார். The surrounding temperature இந்த object surrounding temperature theta r. இதுல பாத்தீங்கன்னா இவற்றை நேச்சர் loss of heat வந்து சரியா loss of heat வந்து ஜெனரலா தங்கி இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொன்னா ஒன்று வந்து இவற்றை நேச்சர் இந்த சர்ஃபேஸ் இந்த நேச்சர். நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், அடுத்தது எக்ஸஸ் டெம்பரேச்சர். 3 ஃபேக்டர் அங்கே இருக்கும். அதை மறந்து கூடாதுங்க. வழக்கமா இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்ன? ஒன்று நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எந்த சர்ஃபேஸால ஹீட் போய் கொண்டிருக்குதோ அந்த சர்ஃபேஸ் நேச்சர். ரெண்டாவது நாங்கள் அதை கே என்று வச்சுக்கொள்வோம், ஸ்மால் கே. அதாவது ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் நாங்கள் அதை கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கொள்வோம். மூன்றாவது ஃபேக்டர் எங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸஸ் டெம்பரேச்சர். எக்ஸஸ் டெம்பரேச்சர் நாங்கள் அதை தீட்டா மைனஸ் தீட்டா ஆர் என்று போட்டுக்கொள்வோம். தீட்டா மைனஸ் தீட்டா ஆர். இந்த 3 ஃபேக்டர் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட். இப்போ இதே நீங்க கவனம் கொள்ளணும். இந்த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் வந்து சரியா எப்படியான என்னென்ன மோடுல என்னென்ன வழியில இவர் ஹீட்டை லாஸ் பண்ணலாம்னு சொன்னால் ஒன்று கன்வெக்ஷனா இருக்கலாம் அல்லது ரேடியேஷனா இருக்கலாம். சரியா? ரேடியேஷனாலையும் கன்வெக்ஷனாலையும் ஹீட் லாஸ் பண்ணிக்கதான், ஹீட்டை லூஸ் பண்ணிக்கதான். சரியா? நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? இந்த டோவை நாங்கள் பாய்க்க போகிறோம். ரேடியேஷன், கன்வெக்ஷன். கண்டக்ஷன் அல்ல, இவாபரேஷன் இல்லை. ரேடியேஷனா இருக்க வேணும் அல்லது கன்வெக்ஷனா இருக்க வேணும். இந்த ரேடியேஷன் கன்வெக்ஷன் ரெண்டாலையும் வர ஹீட் லாஸுக்கு தான் நாங்கள் இந்த நியூட்டன்ஸ் லோ ஆஃப் கூலிங் நாங்கள் பாவிக்க போகிறோம். சரியா? இப்போ நியூட்டன்ஸ் லோ ஆஃப் கூலிங் நாங்கள் என்ன மோடால ஹீட் லூஸ் பண்ணப்படுதுன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கணும். ரேடியேஷன் மற்றது கன்வெக்ஷன். அப்போ ஜென்ரலாக 3 ஃபேக்டர்ஸ் அங்கே டிசைட் பண்ணும் ஹீட் லாஸை. யார் யாருன்னு சொன்னால் நேச்சர், ஏரியா மற்றது எக்ஸஸ் டெம்பரேச்சர். இந்த 3 பேர் அங்கே இருக்கணும், நேச்சர், ஏரியா, எக்ஸஸ் டெம்பரேச்சர். ஆனால் ஒரு பாடிக்கு சரியா ஃபார் அ கிவன் பாடி இந்த 2 ஃபேக்டர்ஸும் நாங்கள் எடுப்போம் மாற போறதில்லை. ஃபார் அ கிவன் பாடி இந்த 2 ஃபேக்டர்ஸும் மாறாது. நேச்சரும் மாறா ஒரு கன்ஸ்டன்டா இருக்க போதும், ஏரியாவும் மாறாம இருக்கும். அப்ப நாங்கள் ஃபார் அ கிவன் பாடி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் the rate of loss of heat to the surrounding is proportional to the excess temperature ன்னு சொல்லிக்கொள்ளலாம். அதான் நியூட்டன்ஸ் லோ. For a given body the rate of loss of heat to the surrounding is proportional to the excess temperature. இதான் நாங்கள் நியூட்டன்ஸ் லோ ஆஃப் கூலிங்னு சொல்ல போறோம். சரியா? இதை மறக்காதீங்க. அப்ப இது உங்களுக்கு ஒரு அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு ஐடியா வந்திருக்கணும். ரேடியேஷனும் கன்வெக்ஷனும் அங்க வந்து என்ன சொல்லணும், அவைதான் அந்த மோட்ஸா இருக்க போயிடும். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு நாங்க இதுல இருந்து போவோம். அப்ப அடுத்தது பார்ப்போம் இதுக்குரிய கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வடிவா சொல்லக்கூடிய இருக்கணும். இது எப்படித்தான் இருந்தாலும் இவரா இருக்கலாம் இல்லை இவரா இருக்கலாம். சரியா? எங்களுக்கு எக்ஸஸ் டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்க வேணும்ன்றது முதலாவது கண்டிஷன். எக்ஸஸ் டெம்பரேச்சர் வந்து அதை இன்னொரு மாதிரி சொல்ல போனா அது வந்து ஒரு கூடவா இருக்கப்படாது. எத்தனையா இருக்கலாம்? ஒரு 10 to 15 கெல்வின் அந்த ரேஞ்சுக்கே இருக்கலாம்.
அல்லது 10 to 15 டிகிரி செல்சியஸுக்கு இருக்கலாம். அப்போ நாங்கள் இதுக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் உதாரணமாக உங்களுக்கு பாருங்க, ஒரு பாடி இருக்கிறார், இவற்றை எக்ஸஸ் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கேக்க என்ன சொல்லுங்க அப்போ நாங்கள் இதை பாவிக்கலாம். எக்ஸஸ் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கேக்க பாவிக்கலாம். சரியா? இது நாங்கள் இதை கொஞ்சம் பாவிக்கொள்ளும். கன்வெக்ஷனாக இருக்கேக்க தான் நாங்கள் இது வந்து இன்னும் பரிவாக சரியாக ஃபிட் பண்ணுவோம். ரேடியேஷனுக்கு கொஞ்சம் அது வழக்கமாக என்ன சொல்லுங்க பார்ப்போம், வழக்கமாக பெரிய டெம்பரேச்சர் நடக்கிறபடியா அதுக்கு நாங்கள் போடுற ரேஞ்ச் வேறையா இருக்கும். இந்த கன்வெக்ஷனாக இருக்கேக்க என்ன சொல்ல போகிறோம், நான் அப்படி சொல்லாட்டியும் கூட எக்ஸஸ் டெம்பரேச்சர் வந்து சின்ன இருக்கணும்ன்றதை விளங்கி கொள்ளும். சரியா? எக்ஸஸ் டெம்பரேச்சர் சின்ன இருக்கணும், பெருசா இருக்கப்படாது. சரியா? எக்ஸஸ் டெம்பரேச்சர் வந்து பெரிதாக இருக்கப்படாதுன்றதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. சரியா? அந்த ரேடியேஷன் நடக்க உங்களுக்கு தெரியும், ரேடியேஷன் கொஞ்சம் எப்போ ப்ரொமினண்டா இருக்குமென்னா கொஞ்சம் பெரிய டெம்பரேச்சர்ல. அப்ப நாங்கள் இதை சொல்லேக்க எங்களுக்கு மெனத்தெடுத்து கொள்றோம், ஓ இது கன்வெக்ஷனுக்கு தான் என்ன சொல்லுங்க பாப்போம், இன்னும் அவர் நல்லா ஃபிட் பண்ணுவார். என்னென்னா ரேடியேஷன் கொஞ்சம் பெரிய டெம்பரேச்சருக்கும் நடக்கிறார். சரியா? அப்ப எக்ஸஸ் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் சின்னனா இருக்க வேணும் வடிவா ஃபிட் பண்றதுக்கு. ஏனென்றா இந்த கன்வெக்ஷனுக்கு வாரதுக்கு ரெண்டாலே நடக்கலாம். கன்வெக்ஷனால வரைக்கும் என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து சின்ன இருக்கேக்கா எங்களுக்கு சரியா இருக்குது. சரியா? அது ஒன்று முதலாவது கண்டிஷன். அடுத்தது வந்து இப்ப இது வந்து எப்போ சொன்னா நாங்க நேச்சுரல் கன்வெக்ஷன் இருக்கேக்க இதை சொல்லுவோம். சரியா? அப்ப நேச்சுரல் கன்வெக்ஷன் இருக்கேக்க எக்ஸஸ் டெம்பரேச்சர் சின்னதா இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் என்ன சொல்ல வரோம்னா ரெண்டுக்கும், ரேடியேஷனுக்கு சரி கன்வெக்ஷனுக்கு சரி ரெண்டுக்கும் சின்னதா தான் இருக்க வேணும். ஆனா நாங்க அந்த ஆக சின்ன 10 to 15 அளவு டிகிரி சியோ கெல்வினோ நாங்க சொல்ல போறோம்னா அங்க கன்வெக்ஷனை நாங்கள் அங்க சொல்ல போறோம். கன்வெக்ஷனால வாரதான் இதை நாங்கள் கருத போறோம். அப்ப அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 10 to 15 இருக்கணும். எப்போ இருந்து சொன்னா அது நேச்சுரல் கன்வெக்ஷனா இருந்தா. நேச்சுரல் கன்வெக்ஷன் எப்போ இருக்கும், உதாரணமா ஸ்டில்லையா யார் வந்து மூவ் பண்ணாம இருந்தா நாங்க இதுல நாங்க கழித்து கொள்ளலாம். அதே நேரம் ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் என்ன செய்ய போறோம், இதை விட பெரிய ரேஞ்சுக்கும் இதை விட பெரிய டெம்பரேச்சர் எக்ஸஸ் டெம்பரேச்சருக்கும் நாங்க இதை பாவித்து கொள்ளலாம். ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் சரியா? மூன்றாவது கண்டிஷன் நாங்க பாவிக்க இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து ஸ்டெடியா இருக்கணும். இது மாறிக்கொண்டிருந்தா நாங்க பாவிக்கலாம். இந்த θr என்பது நாங்க ஒரு ஸ்டெடி டெம்பரேச்சரா இருக்கேக்க நாங்க அதை பாவிச்சு கொள்வோம். θr வந்து ஸ்டெடியா இருக்கேக்க நாங்க யோசிச்சு கொள்வோம் θ மைனஸ் θrக்கு ப்ரொபோர்ஷனல்னு சொல்ல போறோம். இல்லையா? அப்ப நாங்கள் இது சொல்லிக்க நாங்க சில கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு கொள்ளணும். நேச்சுரல் கன்வெக்ஷன் அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இப்போ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சின்ன இருக்கணும் தெரியும். நேச்சுரல் கன்வெக்ஷன் அது வந்து 10 to 15 அளவு இருக்க வேணும் அந்த எக்ஸஸ் டெம்பரேச்சர். ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் எப்போ நடக்கலாம், உதாரணமா ஒரு ஃபேனை போட்டு விட்டா அங்க நடக்கிறது வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷன். இப்போ ஃபோர்ஸ் கன்வெக்ஷனா இருந்தால் நாங்க இதை விட பெரிய டெம்பரேச்சர் எக்ஸஸ் டெம்பரேச்சருக்கு நாங்க இது இந்த வேலிடிட்டியை நாங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? இதான் நியூட்டன்ஸ் லோ. அப்ப நாங்க இதை என்ன செய்ய போறோம், எங்கள்ட லேப்ல நாங்க இதை வெரிஃபை பண்ண போறோம். இதை வெரிஃபை பண்றதுக்கு சரியா நாங்க இதை வெரிஃபை பண்ண போறோம். ஒரு ரெண்டு விஷயம் நாங்க செய்யறோம். இது 2017 இந்த கொஸ்டின் வரைக்கும் 2017க்கு ஸ்ட்ரக்சருக்கு வந்தது. அங்க கேட்கப்பட்டிருக்கிறது 10 விஷயம் அங்க ஸ்டூடெண்ட் செய்ய போறோம். ஒன்று வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லோ, ரெண்டாவது வந்து determination of the specific heat capacity of coconut oil. சரியா? ஒரு லிக்விட் உண்டு, அதாவது கோகனட் ஆயில் உண்டு, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி காண்றதும் இதை வெரிஃபை பண்ண போறோம். இந்த லோ சரின்னு சொல்லி வெரிஃபை பண்றதுக்கு நாங்க இதை பாவிக்க போறோம். சரியா? அப்ப உங்களுக்கு லோ வரிவா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். லோ நாங்க இருக்கிற ரெண்டு மோட் அங்க இருக்கிற கன்வெக்ஷன் மற்ற ரேடியேஷன். அப்ப எப்படி இருக்கணும், இது நாங்கள் இந்த லோ வெலிடா இருக்கணும் அப்படி இருக்கணும். எக்ஸஸ் டெம்பரேச்சர் பெருசா இருக்கப்படாது. அதிலும் பர்டிகுலரா என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த கன்வெக்ஷனை பற்றி சொல்லியிருக்கிறேன், அது இன்னும் சரியா அச்சொட்டா பொருந்தது. அந்த 10 to 15 டிகிரி சி அல்லது இவ்வளவு கெல்வின் டிஃபரன்ஸ் இருக்கணும்னா
அது வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் இல்லை ஸ்டில் ஏர்ல இருக்க அது நடந்திருக்கலாம். இயல்பான மேற்கு ஆவின்னு சொல்லுவினோம். அதே ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் என்றால் நாங்கள் இடத்துல ஃபேனை போட்டு விட்டுட்டு அதை நாங்கள் சரியா இதை நாங்கள் என்ன செய்ய போறோம், ஃபேனை போட்டு விட்டு இதை நாங்கள் குளிர பண்ணோம்னா என்ன செய்ய போறோம், அது ஃபோர்ஸ் கன்வெக்ஷன். இதுக்கு இதை விட பெரிய எக்ஸஸ் டெம்பரேச்சருக்கும் அது வேலிடாக இருக்கும்னு தெரிஞ்சு கொள்ளும். சரிதானே? இப்ப நாங்க எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த செட்டப் படத்தை நான் கீறிக்கொள்றேன். எங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் ஒன்று அங்கே இருக்குது. இந்த ஸ்டாண்டில் நாங்கள் இவரே ஒரு சரியா கூட்டிக்கிறாக்கு நாங்கள் ஒரு கலோரிமீட்டர் எடுப்போம். கலோரிமீட்டர் நாங்கள் எடுத்து என்ன செய்ய போறோம்னா இவருக்குள்ள நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் உங்களோட புக்கில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபில் பண்ணி கொள்வோம் வாட்டரால். இந்த வாட்டரால் ஃபில் பண்ணி கொள்ளுவோம். எப்படியான வாட்டர் எடுக்கணும்? வாட்டர் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 80 டிகிரி செல்சியஸ் சரியா அல்லது 70 டிகிரி செல்சியஸ்ல நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரியா உங்களோட சரியா கிட்டத்தட்ட ஒரு 80 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் எடுத்துக்கொள்வோம். எடுத்து போட்டு கலோரிமீட்டர் எப்படி இருக்கிறார்? ஒரு லிட் ஒன்றாங்க இருக்கிறார். ஒரு லிட் இருக்கிறார். சரியா இதுக்கு ஒரு ஸ்டேரர் அங்க இருக்குது. இதுக்கு எங்களுக்கு தெர்மோமீட்டர் அங்க வச்சிருக்கிறோம். ரீட் பண்ண போறோம் டெம்பரேச்சர் ரீடிங்க. இப்ப நாங்க என்ன செய்வது, இந்த செட்டப்பை கொண்டு போய் அப்படியே இதுல ஹேங் பண்ணி விடுங்க. சரியா இந்த செட்டப் இதுல ஹேங் பண்ணி கிடக்கு. இதுக்கு வாட்டர் எடுத்து கிடக்கு. சரியா அந்த செட்டப்பை இதுக்கு ஹேங் பண்ணி கிடக்கு. அப்ப இதுக்கு ஒரு லிட் அங்க இருக்குன்றதை கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்டேரர் அங்க இருக்கிறேன். அப்ப இதே நாங்கள் ஹேங் பண்ணி விடுவோம்னா நாங்க பார்க்க போறோம் நியூட்டன்ஸ் லோ வந்து இந்த கண்டக்ஷனால வாரது. அப்ப இதை கொண்டு என்ன செய்யல, இதை கொண்டு டச் பண்ண விட்டு ஒன்றும் செய்யல. அப்ப கண்டக்ஷனால வாரோன்னு நடந்து வரலாம். சரியா அப்ப என்ன நடக்கிற கன்வெக்ஷனும் ரேடியேஷன் நடக்கலாம். ஆனா என்னன்னா நாங்க என்ன செய்வோம், இந்த ரேடியேஷனால வார இதை வந்து நாங்க குறைச்சு கொள்வோம். இல்லைன்னா விட்டோம்னா எங்களுக்கு கன்வெக்ஷனால மட்டும் வாரது இருக்கும். அப்ப நாங்க இதில் பார்த்துக்கொள்ளலாம். கன்வெக்ஷனால வரைக்கு நாங்க பார்த்துக்கொண்டோம். அந்த எக்ஸஸ் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கொள்ளலாம். வேணுண்டா இப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்டா, இவர் எடுத்து இந்த நாங்க எப்படியான கலோரிமீட்டர் பாய்க்கிறோம்டா, ஒரு பொலிஷ்ட் கலோரிமீட்டர். அப்படியான கலோரிமீட்டர் பாய்க்க போறோம். ஒரு பொலிஷ்ட் கலோரிமீட்டரை பாய்ச்சி கொள்றோம். அப்ப பொலிஷ் சர்ஃபஸ் இருக்கிறபடியா நாங்க அங்க எடுத்துக்கொள்ளலாம். ரேடியேஷனால வாரதெல்லாம் நல்லா குறைச்சி போட்டோம். சரியா ரேடியேஷனால வாரதை குறைச்சி போட்டு இப்ப என்ன செய்ய போறோம், எங்களுக்கு தெரியும் இப்ப வந்து கன்வெக்ஷன் தான் கூட நடக்க போகுது. கன்வெக்ஷனால நடக்கிறத பார்க்க நாங்க என்ன செய்வோம், அது நாங்கள் நேச்சுரல் கன்வெக்ஷன் இல்லாம ஒரு ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் நடத்தி விடுவோம். என்ன செய்ய போறோம், நாங்க ஒரு ஃபேனை போட்டு என்ன செய்ய போறோம், இவரை குளிர பண்ணுவோம். சரியா இப்ப நாங்க வடிவா பார்த்துக்கொள்ளலாம். இந்த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் வந்து எக்ஸஸ் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷன் ஒன்று பார்த்துக்கொள்வோம். இது நாங்கள் இப்போ நடக்கிறது வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷன். ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் நடக்க உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் பெரிய எக்ஸஸ் டெம்பரேச்சருக்கு எல்லாம் அது பொருத்தமா இருக்கும்னு நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப சரி ஒன்று பார்த்துக்கொள்வோம். சரியா அப்ப நாங்க இப்போ ஒரு கிராஃப் ஒன்றை கீற போறோம். இப்போ உங்களுக்கு வேற என்ன தேவைன்னு சொன்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்டாப் வாட்ச் ஒன்று இதுல வச்சிருக்கோம். பக்கத்துல ஸ்டாப் வாட்ச் இருக்கிற. சரியா ஸ்டாப் வாட்ச் வச்சோம் நீங்க டைம் அளந்து கொள்ளுங்க. டைமோட என்ன செய்ய போறோம்னா இந்த தெர்மோமீட்டர் ரீடிங் அளவணும். அப்போ இது 2017 இந்த கொஷனுக்கு கேட்க நீங்க என்னென்ன ரீடிங் எடுப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு நேரம்னா ஒரு ரீடிங் என்னன்னா டைம், மெட்டர் ரீடிங் டெம்பரேச்சர் மாத்தலாம்.
அப்கிரேட் வந்து இது படுப்புல ஏன்னு சொன்னா நாங்க டைமையும் டெம்பரேச்சரையும் தனியாக அளக்குறே இல்லை. என்ன அளக்க போறோம்? டைமோட டெம்பரேச்சர் அளக்குறோம்ன்றதை வடிவம் வாங்கிக்கொள்ளும். டைமோட டெம்பரேச்சர். அப்ப நாங்க இந்த டைமோட இது காட்டுற டைமோட என்ன டெம்பரேச்சர் நடந்து கொண்டு போவோம். அப்ப நாங்க எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு ஹாஃப் அ மினிட்டுக்கும் சரியா ஒரு 30 செகண்டுக்கும் நாங்க என்ன செய்து கொள்வோம்? இந்த தெர்மோமீட்டர் ரீடிங் எங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஒரு சரியா சரியா 0 to 100 அல்லது -10 to 110 சரியா உங்களுக்கு அவ்வளவு கூட தேவையில்லாடி அதை விட குறைஞ்ச ரேஞ்சில் இருந்தாலும் பாவிச்சு கொள்ளலாம். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்டா, இப்ப இவரை நாங்கள் இந்த டெம்பரேச்சர் ரீடிங்கை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கிரீன் கலர் தெரியுதோ தெரியல பாப்போமா. அப்ப நாங்க டைம் செகண்ட்ஸ்ல இருக்கிற தீட்டா டிகிரி செல்சியஸ்ல அளந்து கொள்வோம். நாங்க எடுக்கிற ரீடிங் சரியா. இப்ப நாங்க பார்ப்போம். நாங்க ஒரு கிராஃப் வந்து கீற போறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு கிராஃப் வந்து கீறிக்கொள்வோம். கிராஃப் எப்படி இருக்க போற என்னது அழைக்கிறேன். இப்ப நாங்க இதுல ஒரு கிராஃப் வந்து கீறிக்கொள்வோம். என்ன கிராஃப்னா இந்த ஆக்சிஸ்ல டைமை கீறிக்கொள்ளுங்க. டைம் செகண்ட்ஸ்ல இருக்கட்டும். இந்த ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர் தீட்டா டிகிரி செல்சியஸ்ல இருக்கட்டும். அப்ப டைம் ஸ்டார்ட் பண்ணிக்க இனிஷியலா நாங்க தொடங்க இந்த டெம்பரேச்சர் இங்கே இருந்தாருன்னா நாங்க என்ன செய்யறோம்? ஒவ்வொரு காலம் நாங்க பார்த்து டெம்பரேச்சர் நாங்க குறிச்சு இங்க வாரோம். அப்ப அப்புறம் எல்லாத்தையும் நாங்க ப்ளாட் பண்ணா இப்படி ஒரு கேர்வ் வந்து எங்களுக்கு வேற சரியா. இதான் நாங்க சொல்ல போறோம். கூலிங் கேர்வ்னு சொல்லிக்கொள்வோம். இதுக்கு பேர் என்ன? கூலிங் கேர்வ் சரியா. கூலிங் கேர்வ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடிவாக்குறேன். இந்த கூலிங் கேர்வ் இந்த மாதிரி வாரேன் சரியா. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன? நாங்கள் உதாரணமா இந்த டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் 75 வந்து வைப்போம். 75 எங்களுக்கு தெரியும். இதுல என்ன இந்த டைம்ல இந்த டெம்பரேச்சர் வந்திருக்கிற. அப்ப எக்ஸஸ் டெம்பரேச்சர் என்ன நாங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் ரூம் டெம்பரேச்சர் நாங்க அளக்க வேணும். ரூம் டெம்பரேச்சர் அண்டைய நாள் ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வையுங்க. நாங்க எடுத்த இந்த டெம்பரேச்சர் வந்து 75 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கொள்வோம். அப்ப 75 டிகிரி செல்சியஸ்ல தீட்டா ஆர் 30 என்றபடியா எக்ஸஸ் டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும் தீட்டா மைனஸ் தீட்டா ஆர் எவ்வளவு இருக்குமெண்டா 45 டிகிரி செல்சியஸ். 75ல இருந்து 30 கழிச்சு கிடக்கு. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் வேற டெம்பரேச்சர் 5 பாகையா நாங்கள் எடுத்து என்ன செய்ய போறோம்? அந்த இடத்துல நாங்கள் இவற்றை கிரேடியன்ட் ஒன்றை கறிக்கொள்ளும். இந்த கூலிங் கேர்வுக்கு கிரேடியன்ட். அது மாதிரி இன்னொரு கிரேடியன்ட் நான் கீற போறேன். இந்த பாயிண்ட்ல கிரேடியன்ட். அதே மாதிரி இன்னொரு டெம்பரேச்சர்ல நாங்க கீற போற கிரேடியன்ட் இப்படி இருக்க போகுது. அப்ப வேற பாயிண்ட்ஸ்ல நாங்க காண்ற கிரேடியன்ஸை நாங்க கண்டுகொள்ளுங்க. இந்த கூலிங் இந்த கேர்வுக்கு பேர் கூலிங் கேர்வ் என்று சொல்லலாம். குளிரல் வலை என்று தமிழ்ல சொல்லுவேன். அந்த கூலிங் கேர்வுக்கு நாங்க வேற டெம்பரேச்சர்ல நாங்க கிரேடியன்ஸை கீறி நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த ஸ்லோப்பை நாங்கள் பார்க்க போறோம். இப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ரேட் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் அதை கவனிங்க. ரேட் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர். The slope வந்து represents rate of fall of temperature, that is delta theta by delta t. Delta theta by delta t. சில நேரம் கூட புக்ஸ்ல எழுதினாங்க d theta by dt இருக்கிறபடியா நான் என்ன செய்யறேன்? அந்த நோட்டேஷனை பாவிச்சு கொள்றேன். Instead of delta theta by delta t, use d theta by dt. அது யூனிட் என்ன உங்களுக்கு தெரியும்? டிகிரி செல்சியஸ் பெர் செகண்ட்.
வரப்போறேன். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த கிராஃபை கீறது கூலிங் கேர்வை கீறி போட்டு என்ன செய்து கொள்ளணும். இப்ப நாங்க டீட்டா அடுத்த ரீடிங்ஸ் இப்படித்தான் வர போறாரு. எப்படின்னு சொன்னா வேற டைமோட தீட்டா டிகிரி செல்சியஸ் டைம் செகண்ட்ஸ்ல இருக்கிறார். இந்தியாவில் அடுத்தது நாங்கள் இது கால்குலேஷன்ல கொண்டு போய் குறிப்பிட்ட ஒரு சில நாங்கள் சில டீட்டாக்களுக்கு நாங்கள் அடுத்தது நாங்கள் செய்ய போறோம். எல்லா டீட்டாக்குங்கிறது இல்லை, நாங்கள் குறிப்பிட்ட சில டீட்டாக்கு டீட்டா மைனஸ் டீட்டா ஆரை கண்டுகொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஸ்லோப்பை கொண்டு டி டீட்டா பை டிடி கண்டுட்டோம். வேற மாதிரி டீட்டா வந்து 75 டிகிரி செல்சியஸ்ல நாங்கள் போட்டுக்கொள்வோம். டீட்டா மைனஸ் டீட்டா ஆர் 45 டிடா பை டிடி சரியா இவ்வளவு பாயசி per செகண்ட் இதப்பி கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்த டெம்பரேச்சர் 70ல எவ்வளவு எக்ஸஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு என்றால் 40 டிகிரி செல்சியஸ், இதை நீங்க தெரியும். அதே மாதிரி 65ல சரியா எவ்வளவு வர போறார், இது 35 இருக்கும், இது தெரியும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அடுத்த கிராஃப் நாங்க கீற போறோம். போய் நாங்க கீறி பார்ப்போம் எதுக்கும் என்றால் இந்த ஆக்சிஸ்ல நாங்க போற ஆள் வந்து தீட்டா மைனஸ் தீட்டா ஆர், இந்த ஆக்சிஸ்ல டி தீட்டா பை டிடி. யூனிட் என்னதுக்கு டிகிரி செல்சியஸ் per செகண்ட். இதுக்கு என்ன யூனிட் டிகிரி செல்சியஸ். நாங்க கீறி கொண்டு வர கிராஃப் வந்து இப்படி வருதுன்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்படி எப்படி வருதுன்னு வையுங்க. நாங்க இதுல வச்ச ஒரு கிராஃப் நாங்க கீறுவோம். அந்த கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃபா வருது. உடனே எங்களுக்கு தெரிஞ்சிட்டது ரைட். என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த டி தீட்டா பை டிடியும் தீட்டா மைனஸ் தீட்டா ஆரும் ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறேன் இந்த கிராஃப் மூலமா. ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் டெல்டா கியூ equal to MC delta theta. C க்கு பேர் வந்து அவற்றை அந்த பாடியின் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. டெல்டா கியூ என்றது ஹீட் லாஸ் இருந்ததுனால் டெல்டா தீட்டா வந்து ஃபால் இன் டெம்பரேச்சர். ரைட், சரியா? இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும், ஹலோ, டி தீட்டா பை டிடியும் தீட்டா மைனஸ் தீட்டா ஆரும் ப்ரொபோர்ஷனா இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் இதுல இருந்து நாங்கள் டெல்டா கியூ பை டெல்டா, ஹலோ கலைக்க போறீங்களா? மியூட் பண்ணல போ. சரியா, மியூட் பண்ணிக்கொள்றேன்னா பாருங்க. ஹலோ, கலைக்க போறீங்களா? இப்ப இல்ல. சரியா, அப்ப இந்த கிராஃப்ல உங்களுக்கு தெரியுது என்னன்னு சொன்னா, இதுல பாருங்க பிள்ளைகள், டெல்டா கியூ பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு எம் சி இன்டு டெல்டா தீட்டா பை டெல்டா டி. இதைத்தான் நாங்கள் dq by dt என்று போட்டு நாங்கள் dq by dt என்று போட்டோம். இது கால்குலஸ் நோட்டேஷன். இதை பேர் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. என்ன செய்யுங்க பார்ப்போம், இது ஒரு ரேட்டை குறிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிற நோட்டேஷன். ஈக்குவல் டு mc, m வந்து மேஸ், c இன்டு d theta by dt. சரியா, டெல்டா தீட்டா பை டெல்டா டி என்று போட்டா என்ன, டி தீட்டா பை டிடி என்று போட்டா என்ன, ஒன்று தான் குறிக்க போகுது. இது என்னண்டா இவற்றை rate of fall of temperature, rate of fall of temperature. சரியா, வெப்பநிலை வீழ்ச்சி வீதம். சரியா, அல்லது நாங்கள் அது கூலிங் ரேட்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சரை சொல்ல போறோம், டி தீட்டா பை டிடின்னு சொல்லிக்கொள்வோம். இப்போ டிக்யூ பை டிடி எங்களுக்கு தெரியும் டெஃபினிட்டா இவர் ரெண்டு பேரும் ப்ரொபோர்ஷனலான ஆக்கள். இந்த எம்சி தரப்பட்ட பொருளுக்கு இவர் மாறும், தரப்பட்ட பொருளுக்கு இது மாறாம இருக்கிறபடியா இவரும் ப்ரொபோர்ஷனா இருப்பார். ஆனா நாங்க பார்த்துட்டோம் இந்த கிராஃப்ல இருந்து டி தீட்டா பை டிடியும் தீட்டா மைனஸ் தீட்டா ஆரும் ப்ரொபோர்ஷன் வந்து காட்டி போட்டோம். இப்படி வரும் கிராஃப், இப்படி வந்தா இவரும் ப்ரொபோர்ஷன்.
சரியா? இதுவும் ப்ரொபோஷனல். ஆனா எங்களுக்கு தெரியும் dq by dtயும் dθ by dtயும் ப்ரொபோஷனல். அப்ப நாங்க எல்லாத்தையும் சேர்ப்போம். dq by dt எங்களுக்கு நாங்க ஜெனரலா நாங்க தெரியும் dθ by dtக்கு ப்ரொபோஷனல். ஆனால் dq by dt சரியா? dθ by dt proportional to theta minus theta எங்கேருந்து வந்தது? இந்த கிராஃப்ல இருந்து வந்தது. சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் இவருக்கு ப்ரொபோஷனல், ஆனா இவருக்கு ப்ரொபோஷனல். ஆகவே dq by dtயும் theta minus theta ப்ரொபோஷனல் இருக்கும். இதுதான் நியூட்டன்ஸ் லோ. அப்ப நியூட்டன்ஸ் லோவை வெரிஃபை பண்ணிட்டு, அப்ப இது உங்களுக்கு 2017ல இந்த கொஸ்டின் நான் கேட்க ஸ்ட்ரக்சருக்கு இந்த கேள்வியை நான் மேலாளருக்கா பார்க்கிறேன். முதலாவது கேள்வி கேட்டிருக்கணும் அந்த இதுல முதலாவது கேள்வி. சரியா? அந்த முதலாவது கேள்வியை இருக்கா சொல்ல போறேன். Right? What are the readings you would take in this experiment to verify the Newton's law of cooling? What are the readings? அப்ப நீங்க 1 2 போட்டுட்டு அதுல சொல்லணும் temperature of water with time or temperature of water at regular time intervals என்று சொல்லிக்கொண்டா அந்த அதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது ரூம் டெம்பரேச்சர். இதுல முக்கியமா கவனிக்கணும், சில பிள்ளைகள் சரௌண்டிங் டெம்பரேச்சர் எழுத அதுக்கு மார்க்ஸை கொடுக்க இல்லை. ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும்னு சொல்லி அங்க சொன்னவ. ரூம் ஏன்னு சொன்னா ரீசன் என்னன்னு சொன்னால் அவை சொல்லினோம் ஒரு பிள்ளை சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன விளாங்குது. அப்ப அவை சொல்லிச்சு நாங்க எல்லாம் படிப்பிக்க அப்படித்தானே படிப்பிக்கிறோம், நாங்கள் சரௌண்டிங் டெம்பரேச்சர் தானே சொல்லி படிப்பிக்கிறோம் நாங்கள். நீங்க படிப்பீங்க சரி, ஆனாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் இதுதான் உங்களோட ஒப்ஜெக்ட். சரௌண்டிங் டெம்பரேச்சர் அது கொஞ்சம் வேக் ஆகுறாங்க. என்ன இந்த டெம்பரேச்சரா இதான்னு எனக்கு தெரியாது. சரௌண்டிங் என்ன உண்மையா நாங்க அளக்குறது எது? சரௌண்டிங்க நாங்க அளக்க இல்லை. நாங்க ஓடி போய் லேப்ல அன்றைக்கு ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு அளக்குறீங்களா, அதுதான் நாங்க அளக்குறோம் நாங்கள். அப்ப அதை போட்டா சரி சரௌண்டிங் டெம்பரேச்சர் எழுதுற பிள்ளைக்கு அப்ப அது பெரிய ஒரு இதாக கிடந்தது. என்னன்னா எல்லாரும் படிப்பிக்க சரௌண்டிங் டெம்பரேச்சர் சூழல் வெப்பம் நாங்க சொல்லிக்கொண்டுறாங்க. அப்ப அங்க சொல்லிக்கொண்டு அங்க என்னத்தை அளக்க போகுது பிள்ளை வலித கடைசியா இல்லாம முடிஞ்சு போய் இந்தியான் ரூம் டெம்பரேச்சர் என்ன பார்த்துருப்பேன். அதில் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து கொண்டு கேட்க இடையில இருக்க பார்த்துருப்பேன். சரியா? அப்போ ரூம் டெம்பரேச்சரை பார்த்து கொள்ள வேண்டியது ஒளிய சரௌண்டிங் டெம்பரேச்சர் பார்த்தா அது சொல்றது விளக்கம் இல்லா கிடக்குன்னு சொல்லி போட்டேன். சரியா? ரெண்டாவது கேள்வி, what is the experimental procedure to be performed which enables you to reliably assume that the reading of the thermometer is same as the temperature of the outer surface of the calorimeter? பாருங்க இந்த பிராக்டிகல் பாயிண்ட். இந்த பொடியன் நாங்க இதுக்கு பார்த்தது வெறும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பொடியன் நாங்க இதுக்கு பார்த்தது இதுதான் அந்த கலோரிமீட்டரும் வாட்டர். சரியா? இதுதான் பொடி. அப்ப இந்த பொடியால இதால ஹீட் போகணும்னு சொல்லி பாருங்க. சரௌண்டிங்க்கு போகுது இதாலேன்னு சொன்னா இந்த பக்கத்தால எல்லாம் போக வேணும், இதால போக வேணும். அப்ப இதை சேர்ப்பது இல்லையா? இது மூடி மூடி அந்த டெம்பரேச்சர்ல இருக்க மாட்டுது. ஆனா இவாபரேஷனால போகக்கூடும். அதை தவிர்க்கிறதுக்கான இதை போட்டு கிடக்கு. அப்ப அதை நாங்க விடுவோம். அப்ப ஹீட் எதால போகுதுன்னு நீங்க சொன்னீங்களா இந்த சைட் வழியால போறேன். என்ன இவ்வளவு இந்த டெம்பரேச்சர் இருக்கிறேன். அப்ப உங்களோட ஒப்ஜெக்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். ஒப்ஜெக்ட் யாருண்டா இந்த வாட்டர் இருக்கிறாருண்டா இந்த வாட்டரை பார்த்து கொள்ள வேணும். இந்த வாட்டரும் கலோரிமீட்டரும் சேர்ந்ததுதான் எங்களோட ஒப்ஜெக்ட். ஆனா நாங்கள் வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் இதை பார்த்தோம்டா இவற்ற பொடியின் டெம்பரேச்சர் பார்க்கிறோம்டா இது எதால போறார் இந்த அவுட்டர் டெம்பரேச்சர் அளக்க வேணும். இந்த டெம்பரேச்சர் தான் சரௌண்டிங் ஹீட்டை லூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்ப நாங்க இதைத்தான் நாங்க அளந்திருக்க வேணும். அதுக்காண்டி ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். தெர்மோமீட்டரை கொண்டு வெளியில வச்சு இப்படி வச்சு அளக்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், உள்ளுக்கு போய் தான் அளக்க வேணும். அப்ப உங்களை கேட்கிறேன் என்னன்னா நாங்க உள்ளுக்கு தான் நீங்க டெம்பரேச்சரை அளக்குறீங்க. அப்ப நீங்க ரிலையபிளி அசியூம் தட் அவுட்சைட் டெம்பரேச்சர் அண்ட் இன்சைட் டெம்பரேச்சர் ஆர் ஈக்குவல். இந்த டெம்பரேச்சரும் இங்க இருக்கிற டெம்பரேச்சரும் ஈக்குவல் நீங்க அசியூம் பண்றதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி உங்களை இதை சொல்லுமான்னு கேட்கிறேன். என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க பாப்போம். இவர் ரெண்டு பேரும் ஒரே
டெம்பரேச்சரில் இருக்கிறாருன்னு பார்த்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அசியூம் பண்ண நாங்கள் எடுக்க வேண்டியது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்ன செய்வீங்களா நீங்கள் கண்டினியூஸாக கலக்கி கொண்டு இருக்கோம். ஸ்டேரிங் நீங்கள் கலக்கி கொண்டு இருக்க என்ன நடக்குங்க. அப்போ இந்த டெம்பரேச்சர் இதுக்கு இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கும். இதுதான் இதோட இருப்பார், இவர் தான் இங்கே இருக்க போகிறார். சரியா? அப்போ கேட்ட கேள்வியை கவனிங்க. நீங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜர் தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்க இப்படி சொல்லக்கூடாது, இது ஒரு நல்ல சரியா கண்டக்டரா இருக்கிறபடியா உள்ளுக்கு நாங்க அசியூம் பண்ணலாம்னு சொல்லி ஒண்ணு விட. ஏன்னா உங்களை கேட்டது என்ன, அது இல்ல கேட்டது. இது நீங்க எடுக்கிற டெம்பரேச்சர் தான் சரியோன்னு சொல்லி கேட்டுறீங்களா, நீங்க கலக்கினா தான் உள்ளுக்கு இருக்கிற டெம்பரேச்சர் இங்க இருக்கிற என்ன செய்ய வேறு எல்லா இடம் யூனிஃபார்மா வேறு அதை என்ன செய்ய போற சொல்லுங்க பாப்போம், இந்த அவுட்டர் டெம்பரேச்சருக்கு சமனா இருப்பேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் நாங்கள் இதுல எங்க எக்ஸ்பெரிமெண்ட் நாங்க செய்ய ஏன் ஒரு 1 சென்டிமீட்டர் தான் நாங்க ஃபில் பண்ணா விடுறோம் உள்ளுக்கு, மற்ற எல்லாம் நாங்க ஃபில் பண்ணி கொடுறோம். வாட்டர் அதோட கருத்து என்னன்னா, மேக்சிமம் எவ்வளவுக்கு நீங்க வாட்டர் நிரப்ப முடியுமோ அவ்வளவுக்கு ஃபில் பண்ணி கொள்றீங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம். அப்பதான் தெரியும் இந்த பாடி இருக்கிறது தான் அவுட்டர் சர்ஃபேஸும் உள்ளுக்கு நாங்க இருக்கிற டெம்பரேச்சர் அளக்கிறது வந்து உள்ளுக்கு இவ்வளவு தான் இருக்கிற. சரியா? இவ்வளவு போர்ஷனுக்கே இல்லை, இதுக்கு வாட்டர் இல்லை. இப்போ நாங்க என்ன செய்வோம், அதை நாங்கள் மினிமைஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் என்ன செய்யறார், எல்லாம் இந்த ஒரே டெம்பரேச்சர் இருக்கணும், வாட்டரோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி என்ன செய்யறோம், நாங்க ஃபுல்லா நிரப்பணும். ஃபுல்லா நிரப்புறோம்டா இப்படி நிரப்புறது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னு சொன்னா இப்படி நிரப்பி விட்டா என்ன நடந்துடும்டா, நாங்கள் ஸ்டே பண்ணிக்க அது என்ன செய்யறது, அதெல்லாம் கீழே ஊட்டுப்பட்டு கொண்டெல்லாம் இருக்கும், அது கஷ்டம். அப்ப அப்படி நிரப்பக்கூடாது. ஆக எங்களுக்கு எவ்வளவு நாங்கள் சரியா as far as possible அது மட்டும் நாங்கள் நிரப்பிக் கொள்ளுங்க. 2006 இந்த கொஸ்டின் வரைக்கும் 3 மார்க் தந்து நீங்க இப்படி ஒன்று இருக்கு இப்படி ஒன்று இருக்கு இப்படி ஒன்று இருக்கு, நீங்க ஓட்டரை எது மட்டும் ஃபில் பண்ணுவீங்க, நீங்க எழுதி கொள்ளணும் இது மட்டும் எழுதி கொள்ளணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த பாடி முழுக்க ஒரே டெம்பரேச்சர் இருக்குன்னு அசியூம் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்ப இதுக்கு ஃபில் பண்ணப்படாத இந்த வால்யூமை இந்த ஏரியாவை நாங்க என்ன செய்யலாம், நெக்லெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? நாங்க ஒரு லிட் ஆண்டு போட்டிருக்கிறபடியா இந்த பக்கத்தால என்ன சொல்லுங்க பாப்போம், கன்வெக்ஷன் ஒன்று நடக்கலன்னு உங்களுக்கு தெரியும். அதால ரேடியேஷனும் அங்கால நடந்திருக்கா. சரியான என்ன சொல்லுங்க பாப்போம், வெட்ட டெம்பரேச்சர் ஒரு நல்ல ஒரு காவலி. சரியா? ரைட். அப்ப நாங்க எங்களோட பாடியை நாங்க இவ்வளோத்தையும் நாங்க யோசிச்சு கொள்ளலாம். அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த பாட்டு, draw rough sketches of the two graphs that you would plot to verify the Newton's law of cooling. ரெண்டு கிராஃப் நீங்க கூறணும். இதான் சொன்னா அப்ப நீங்க உடனே குறிக்கொள்வீங்க. ஒரு கிராஃப் இவர் இதுல என்ன போட்டுக்கொள்ளணும், இதுல வந்து தீட்டா டிகிரி செல்சியஸ் என்று போட்டுக்கொள்வீங்க, டெம்பரேச்சர் டி செகண்ட்ஸ் என்று போட்டுக்கொள்ளும் டெம்பரேச்சர். சரியா? டெம்பரேச்சர் என்று போடலாம் அல்லது தீட்டான்னு போடலாம். சரியா? டெம்பரேச்சர் போடுறோம் நல்லது. அடுத்தது ரேட் ஆஃப் கூலிங், செகண்ட் ரேட் ஆஃப் கூலிங்கும் ரேட் ஆஃப் கூலிங் சொல்லலாம், அல்லது ரேட் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர், ரேட் ஆஃப் கூலிங் இந்தியா சைட்ல டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், எக்ஸஸ் டெம்பரேச்சர் அல்லது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் போட்டுக்கொள்ளும். ரேட் ஆஃப் கூலிங் ஓ ரேட் ஆஃப் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் ஓ ரேட் ஆஃப் கூலிங். அங்க கீரைக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கிராஃப் இப்படி இருக்கிற இதை கீரைக்குள்ள வேணும். சரியா? அடுத்தது இருக்கிறார் பி பார்ட்ல ஃபர்ஸ்ட், in order to determine the specific. இப்ப நாங்க ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை காண்ற அடுத்த ப்ராக்டிகலுக்கு நாங்க போவோம். யார்கிட்ட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி காண போறோம்னா, நாங்க இதுல ஒரு கோகோனட் ஆயிலுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை காண போறோம். அதுக்கு என்ன செய்யறதுன்னா, இதே முறைதான் அந்த கலோரிமீட்டருக்கு நாங்க என்ன செய்வோம், முதல்ல நீங்க வாட்டரால ஃபில் பண்ணுங்க. இதெல்லாம் கட்டி கிடக்கு, இங்க ஃபேன் எல்லாம் போட்டு கிடக்கு, அதெல்லாம் முந்திர மாதிரி தான். சரியா? ஸ்டாண்டில் இதெல்லாம் கட்டி கிடக்கு, தொங்க விட்டு கிடக்கு. வாட்டரால ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ லிட் அங்க இருக்கிற இது ஒரு பாலிஷ் கலோரிமீட்டர், மறக்காதீங்க. ஸ்டேரர், தெர்மோமீட்டர் இங்க இருக்கிற.
இப்போ வாட்டரை வச்சுக்கொண்டு நாங்கள் வாட்டருக்கு முந்தி செய்த மாதிரி எடுத்து போட்டு இந்த கூலிங் கேவை கீறிக்கொள்ளும். வாட்டர் இந்த கூலிங் கேவ் உங்களுக்கு இப்படி வருதுன்னு வையுங்க. இது வாட்டருக்கு. இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் செய்ய போறீங்க, இதெல்லாம் எடுத்து ஊற்றி போட்டு எல்லாம் முடிவா சுடச்சி போட்டு இப்போ என்ன செய்ய போறீங்களா, இதே எக்ஸ்பெரிமெண்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதால என்ன கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில நாங்க விடுறோம், ஆனா வெளும் கவனமா இருக்கணும். இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க இதுக்கு விடுற கோகோனட் ஆயில் எப்படி இருக்கணும்டா, ஈக்குவல் வால்யூமை நீங்க விட்டுக்கொள்ள வேணும். அப்ப கலோரிமீட்டருக்கு எங்க இருந்ததோ அதே அளவு வால்யூம் நீங்கள் அதுக்கு விட்டுக்கொள்ளும். சரியா? அதே அளவு வால்யூமை நாங்க விட்டுக்கொள்ளுவோம். சரியா? ரைட். இங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த கோகோனட் ஆயிலுக்கும் நாங்க கூலிங் கேவை கீறுங்க. கோகோனட் ஆயிலுக்கு நான் கீறுற கேவ் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் உண்டா இருக்கலாம் வேண்டாம், ஆனா அது வந்து கெதியா கூல் பண்ணி கொண்டு வரும். ப்ரௌன் கலர்ல இருக்கிறது வந்து கோகோனட் ஆயில், இது வந்து வாட்டர். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இப்ப வேற ஒரே டெம்பரேச்சர் எடுத்துக்கொள்ளுவோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சர். சரியா? இந்த டெம்பரேச்சர்ல என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு தெரியும் இவர்ல இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர், இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல கோகோனட் ஆயிலா இருந்தா என்ன, வாட்டரா இருந்தா என்ன, எக்ஸஸ் டெம்பரேச்சர் சேம். என்ன இந்த டெம்பரேச்சர்ல சரியா, எக்ஸஸ் டெம்பரேச்சர் ரெண்டு பேருக்கும் சேம். பாருங்க, இப்ப நாங்க ஒவ்வொன்றா உடைச்சு பார்ப்போம். முதலாவது கேட்கிறார், ஏன் நாங்க சேம் கலோரி மீட்டரை பாவிக்கணும், அதே கலோரி மீட்டரை பாவிக்கணும் வந்து கேட்கிறேன். நாங்க அதுக்கு சொல்ற விட வந்து ஏன்னு சொன்னா, இந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள்லையும் நாங்கள் நேச்சர் ஆஃப் த சர்ஃபஸ், இந்த நேச்சர் அந்த வசனம் வந்தா சரி, நேச்சர் ஆஃப் த சர்ஃபஸ் நீங்க என்ன செய்யணும், சர்ஃபஸ் நேச்சரை நீங்கள் சேமா வச்சிருக்கிறதுக்காக, டு obtain சேம் சர்ஃபஸ் நேச்சர். அல்லது நாங்க இதை இன்னொரு பக்கமா சொல்லலாம், நாங்க எமிசிவிட்டி என்று சொல்லிக்கொள்றது உண்டு. அந்த சர்ஃபஸ் நேச்சரை எமிசிவிட்டி, இந்த நேச்சர். அப்ப நேச்சர் ஆஃப் த சர்ஃபஸ் இது கிட்டத்தட்ட இவர் வந்து கூடுதலாக இந்த ரேடியேஷனால வரையக்கு தான் இவரை பற்றி நாங்க சொல்லிக்கொள்வோம். எமிசிவிட்டி என்றது எங்க வரப்போறாருண்டா, சர்ஃபஸ் நேச்சர். இப்போ சர்ஃபஸ் நேச்சர் வந்து 10 இடத்திலேயும் ஒன்றாக வந்துட்டு நேச்சர் சேம். சர்ஃபஸ் நேச்சர் நாங்க உண்டாக்கி போட்டோம். அதுக்கான தான் ஒரே கலோரி மீட்டருக்கு நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்தீங்க. அடுத்த கேள்வி கேட்கிறார், அடுத்தது சேம் கலோரி மீட்டர் பாவிச்சாலும் கூட நீங்கள் சேம் வால்யூமை பாய்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள். ரெண்டு இடத்திலே நீங்க சேம் வால்யூம் பாய்ச்சி கொள்வீங்க. ஏன் நீங்கள் சேம் வால்யூம் பாய்க்கணும்டா, அப்பதான் என்ன சொல்லுங்க பாப்போம், அதுக்கு நாங்க சொல்லலாம், சேம் வால்யூம் பாய்க்கிறதால தான் நாங்கள் to obtain the same rate of loss of heat for water and the coconut oil. ரெண்டுக்கும் வாட்டருக்கும் கோகோனட் ஆயிலுக்கும் சேம் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டை ஏற்படுத்துறதுக்காக சேம் வால்யூமை நீங்க போட்டுக்கொண்டீங்க. சேம் வால்யூம் ஏன் போடுறீங்களா, சேம் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டை ஏற்படுத்துவதற்காக ரெண்டு பேருக்கு சேம் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட். அப்ப இது பழைய முறையில கேட்கப்படையக்க இதை இப்படி கேட்டிருந்தாங்க. எப்படின்னு சொன்னா சொல்லிச்சினம், இந்த சர்ஃபஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்க, சரியா, ரெண்டு வந்து இந்த கூலிங் கண்டிஷன்ஸை உண்டாக்க என்று சொல்லி அதை முந்தி சரி என்று எடுத்தும் இருக்கிறார்கள். ஆனா அந்த 2017 வந்து சரியா பர்டிகுலரா இந்த ஒவ்வொன்றா கேட்கிறபடியா நீங்க பாருங்க. முதலாவது கேள்வி, ஏன் ஒரே கலோரி மானிக்கு பாய்க்கும், அப்பதான் இவற்றை இந்த சர்ஃபஸ் நேச்சரை உண்டாக்கலாம், ஒரு பொடி மாதிரி கொண்டு வரலாம். என்ன சர்ஃபஸ் நேச்சர்
ஒன்றாக வரப்போகுது. அடுத்தது கேட்கிற சரி சர்ஃபஸ் நேச்சர் ஒன்றா வந்தாலும் சரியா, சர்ஃபஸ் நேச்சர் ஒன்றா வந்துட்டார், அது சரி. அடுத்தது பார்க்க ஏன் சேம் வால்யூமை பாவிக்கணும், ஏன்னு சொன்னா அப்பதான் நாங்கள் 2 பேருக்கும் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டை நாங்கள் சமனாக்க முடியும். சரியா, எப்ப சமனாக்க முடியும்? ஒரு கிவன் எக்ஸஸ் டெம்பரேச்சர்ல, ஒரு குறிப்பிட்ட எக்ஸஸ் டெம்பரேச்சர்ல, குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல 2 பேருக்கும் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் சமன். ஏண்டா சர்ஃபஸ் நேச்சர் உண்டு. சரியா, சர்ஃபஸ் நேச்சர் உண்டு, அது எக்ஸஸ் டெம்பரேச்சர் உண்டு. சரியா, எக்ஸஸ் டெம்பரேச்சர் 2க்கும் உண்டா வந்துட்டார், அது 2க்கும் ஏரியா உண்டா வந்துட்டார். இந்த ஏரியா முழு ஏரியா மிஞ்சி இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் சேம் ஆக்குறதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம், நாங்கள் இந்த ஒரே அளவு கனவுளவு பாவிச்சாதான் அந்த கண்டிஷன் சமனா இருக்கும். சரியா, 2க்கும் ஒரே மாதிரி கண்டிஷன். இதுக்கு எவ்வளவு ஏரியா இருந்ததோ எஃபெக்டிவா எவ்வளவு ஏரியா இருந்ததோ அதே மாதிரி ஏரியா தான் யாருக்கு இருக்கும், கோகோனட் ஆயில் கேட்க சரி, வாட்டர் கேட்க சரி, ஒரே ஏரியா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டை நாங்கள் 2க்கும் சமப்படுத்துறதுக்கான எழுதி கொண்டால் சரி. இப்ப என்ன செய்ய போறோம்டா, இனி நாங்கள் இவருக்கு என்ன செய்யறதுண்டா, நீங்க எடுப்பிக் கொள்ளுங்கள். இவருக்கு கோகோனட் ஆயிலுக்கு எழுதி கொள்ளுங்க. என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த dQ/dt என்பது வாட்டருக்கு, இவற்றை கலோரிமீட்டர் மேஸ் m கலோரிமீட்டர். சரியா, m கலோரிமீட்டர் பெற s கலோரிமீட்டர், நான் s என்று வச்சுக் கொள்றோம். திருப்பி நான் c போட்டு குழப்பாம பிளஸ் mw வாட்டர் என்ற மேஸ் பெற sw, இது டோட்டல் மேஸையும் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியையும் பெருக்கி போட்டு அங்க என்ன வர போகுது, அங்கால dθ/dt. அதே மாதிரி இது யாருக்கு, dQ/dt for water. அதே மாதிரி dQ/dt for coconut oil, m oil m liquid s liquid plus mc sc plus m liquid s liquid, இது கலோரிமீட்டருக்கு இன்டு dθ/dt யாருக்கு சொல்லுங்க பாப்போம், இவர் வந்து வாட்டருக்கு பாவிக்கிறீங்க, இவர் வந்து லிக்விட்டுக்கு பாவிக்கிறீங்க. இது வாட்டருக்கு, இது லிக்விட்டுக்கு. 2ம் வந்து ஒரே எக்ஸஸ் டெம்பரேச்சர்ல, இந்த டெம்பரேச்சர்ல 2 பேரும் சமன். அப்ப நாங்க 2 பேருக்கும் இதுல ஒரு கிரேடியன்ட் குறிக்கொள்ளுங்க, இதுல ஒரு கிரேடியன்ட் குறிக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம் பாருங்க. கோகோனட் ஆயில்ல நாங்க கெதியா குளிர்றத நாங்க தெரியும் எங்களுக்கு. சரியா, எஸ் வந்து குறைஞ்சது கெதியா குளிரும், எஸ் கூடுனது கொஞ்சம் நேரம் எடுக்கும் குளிர்றது. இதை வச்சுக்கோ நீங்க என்ன செய்யலாம், இது வந்து நீங்க இந்த தெரியாதால எஸ்எல்ல கண்டுபிடிக்கலாம், மெத்தட் தெரியும். அப்ப என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், மேக்ஸை நீங்க அளக்க போறீங்க. அப்ப என்ன செய்யணும், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அல்லது நாங்கள் 3 பீம் பேலன்ஸ், நாங்கள் ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் நாங்கள் பாவிச்சு, ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் பேலன்ஸ் நாங்கள் பாவிச்சு கொள்றோம் மேக்ஸ் அளக்கிறதுக்காக. மற்றது தெர்மோமீட்டர்ஸ் நாங்கள் பாவிச்சு கொள்றோம். சரியா, அதாவது கலோரிமீட்டர், பொலிஷ் கலோரிமீட்டர் வித் லிட் அங்கே இருக்குது, என்ன இவாபரேஷன் உண்டாலே அங்கே போயிட்டு நாங்கள் இன்ஷூர் பண்ணி கொடுக்கறதுக்காக. சரியா, பொடியின் இந்த பக்கத்தால அவர் ஹீட் வந்து வெளியிட போற அது நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்ப இது வந்து 2 லிக்விடுக்கும் வந்து ஒரே எக்ஸஸ் டெம்பரேச்சர்ல நாங்க சொல்லுவோம் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் டு த சரௌண்டிங் இஸ் சேம். சரியா, நாங்க சொல்லிக்கொள்வோம் இந்த 2 லிக்விட்ஸுக்கும் என்ன ஒரே எக்ஸஸ் டெம்பரேச்சர்ல. அப்ப இந்த டெம்பரேச்சரை நாங்க இவருக்கு ஒரு ஸ்லோப் குறிக்கொள்றோம் கிரேடியன், இவருக்கு ஒரு ஸ்லோப் குறிக்கொள்றோம். இதை வச்சுக்கொண்டு நாங்க இந்த ஈக்குவேஷனையும் போட்டுக்கொண்டு நாங்க கண்டுபிடிக்கலாம். இதை சொல்லுங்க பாப்போம், இந்த எஸ்எல். சரி, அவங்க ஸ்டாப் பாய் தேவை. சரியா, தெர்மோமீட்டர், மற்ற லிக்விட்ஸ் எங்களுக்கு தேவை, மற்ற வாட்டர் நாங்கள் எடுக்கிறோம், அது நாங்கள் சொல்லிக் கொள்ளுவீங்க. இதே கிராஃப் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு இப்படியும் வந்திருக்கலாம். இந்த கிராஃப் வந்து நாங்கள் இப்படி எடுக்கிறத விட நாங்கள் இதில் இப்படி கண்டுகொள்ளலாம். உதாரணமா பிள்ளைகள், எங்களுக்கு இதுதான் எங்களோட வாட்டருக்கு
இது கோகோனட் ஆயிலுக்கு அந்த வைங்க. நாங்கள் இந்த அவரேஜ் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் காண்றதுக்கு ஒரு இன்னொரு வழி இருக்கு. என்னன்னு சொன்னா இதுல இருந்து இது மட்டும் பார்க்க. அப்போ வாட்டருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், வாட்டர் எங்கேருந்து எங்க வந்திருக்கிறார், இதுல இருந்து இதான் வாட்டருக்கு மேல இருக்கிற. இப்போ வாட்டருக்கு இந்த டைம் வந்து TW. அது மாதிரி கோகோனட் ஆயிலுக்கு நான் எடுத்திருந்தால் அந்த டைம் வந்து எங்க இருப்பேர் சொல்லுங்க பாப்போம். இப்படி எங்க இருக்க போகுது. கோகோனட் ஆயிலுக்கு இதுல இருந்து இது மட்டும் வந்திருக்கு. இது TL, இது TW. பாருங்க, இது θ1, இது θ2 ஒன்று போட்டுக்கொண்டு என்ன செய்யலாம், MC மேஸையும் அவற்றை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் பெருக்கும். அப்போ கலோரிமீட்டருக்கு MC பிளஸ் வாட்டருக்கு MW இன்டூ θ1 மைனஸ் θ2. பாருங்க, θ1 மைனஸ் இதுக்கு அவரேஜ் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் வந்து θ1 மைனஸ் θ2 ஓவர் இந்த டைம் எடுக்கணும். எவ்வளவு? TW இந்த டைம். மற்றவருக்கு MC mass of calorimeter, specific heat capacity of calorimeter plus M liquid, C liquid into θ1 minus θ2 over இந்த டைம் எடுக்கணும். இந்த TL அந்த டைம் எடுக்க அவரேஜ் லாஸ் ஆஃப் ஹீட்டை கண்டு போட்டு நாங்கள் சமப்படுத்தலாம். அந்த இந்த ரேஞ்சுக்கு இல்லை θ1க்கும் θ2க்கும் இடையில இது கூல் பண்ணி கொண்டு இருக்க நீங்க கவனிக்கலாம். இவற்றை அவரேஜ் லாஸ் ஆஃப் ஹீட் வந்து சமந்தான். ஏன்னா எல்லா டைம் இந்த θ1ல இருந்து θ2க்கு ஒரு குறைஞ்ச ஒன்று வரைக்கும், அது வாட்டரா இருக்கட்டும் லிக்விடா இருக்கட்டும், இந்த ரேஞ்சுக்கு இருக்கு. ஒவ்வொரு காலம் என்ன அவரேஜ் எக்ஸஸ் டெம்பரேச்சர் நடுக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தது எக்ஸஸ் டெம்பரேச்சர். அப்போ நாங்கள் அந்த ரேஞ்சுக்கு இல்லை சரியா, அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு இல்லை ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் வந்து சமனாக இருப்பார். இரண்டா எக்ஸஸ் டெம்பரேச்சர் நடுக ஒன்றா இருந்தபடியா. இவர் மற்றவர் இப்படி வந்திருந்தாருண்டா இவருக்கு நாங்க சொல்லுவோம் இந்த எக்ஸஸ் டெம்பரேச்சர் இவருக்கு இருக்கிறது இவருக்கு. அப்போ நான் இந்த ரேஞ்சுக்கு இல்லை ஒரு அவரேஜ் ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டை கண்டுபிட்டு அதை சமப்படுத்தி கொள்ளலாம். இப்படி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல காண்றதை விட சரியா. உங்களுடைய ப்ராக்டிக்கல் கைட் புக்கில் போட்டிருக்கிற கைட் புக்கில் இதைத்தான் முதல் செய்து கிடாக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சு இது போட்டு பிறகு இதை பிறகு சொல்றாரு இப்படி செய்யலாம்னு. ஆனால் நோட் கிடாக்கு இது வந்து கூட அக்குரேட்டான மெத்தட்னு சொல்லி ஒரு நோட் கிடாக்கு சரியா. அந்த ஸ்லோப்பை கண்டு பார்க்கறது வந்து இப்படி அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ள அவரேஜை காண்றதை விட நாங்கள் ஸ்லோப்பை கண்டு காண்றது வந்து சரியா அக்குரசி கூடின மெத்தட்னு சொல்லி கிடாக்கு சரியா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சரியான இம்பார்ட்டன்ட். அப்போ சில பாருங்க இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பாயிண்ட்கள் வேற வேற வருஷங்கள்ல இப்படி எல்லாம் கேட்கப்பட்டு கிடாக்கு. உதாரணமா ஒரு கேள்வி நீங்க சொல்றீங்களோ பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கியூ பண்றா என்னன்னா நீங்க சொல்றீங்களோ பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கியூ பண்றா என்னன்னா இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கை நாங்க இப்படி செய்து கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் பீக்கர் எடுத்து கிளாஸால செய்யப்பட்ட ஒரு பீக்கர் எடுத்து சரியா இதுக்கு நாங்கள் வாட்டர் எடுத்து போட்டு நாங்க இதை பாவிக்கலாம்னு சொல்றேன். நீங்க யோசிங்க அப்புறம் நான் ஆன்சரை சொல்றேன். சரி எப்போனுமெண்டா இவருக்கு நாங்கள் மூடியையும் போட்டு விடுவோம். இது நாங்கள் நியூட்டன்ஸ் லோவை வெரிஃபை பண்றதுக்காக இந்த செட்டப்பை நாங்க பாவிக்க இயலாது. நியூட்டன்ஸ் லோ ஆஃப் கூலிங்கை வெரிஃபை பண்றதுக்காக நாங்க இந்த செட்டப்பை நான் பாவிக்க இயலாது. ஏன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நாங்க உண்மையா இதுல எது பாடின்னு நீங்க சொல்றீங்க, எந்த சர்ஃபஸால ஹீட் லூஸ் பண்ண போதுன்னா நீங்க சொல்றீங்க இதுதான் அந்த சர்ஃபஸ். இதாலதான் இது வெளியில விடுது. ஆனா நாங்க உண்மையா அளக்க போற டெம்பரேச்சர் என்ன, நாங்க விரும்பியோ விரும்பாம உள்ளுக்கு வைத்தான் அளக்க போறோம். ஆனா இது
சூழலுக்கு வெப்பத்தை இழந்து கொண்டிருக்கிற டெம்பரேச்சர் எது? வெளி டெம்பரேச்சர். அப்ப நாங்க இதுல இதைத்தான் நாங்க அளக்கக்கூடியா இருக்கு. இப்படி வச்சு அளக்கலாம் தானே, தெர்மோமீட்டரை வச்சு இப்படி வச்சு அளக்கலாம். உள்ளுக்கு போய் தான் அளக்க போறோம். ஆனா அது சூழலுக்கு இழந்து கொண்டு இருக்குது இந்த வெளியில இருக்கிற டெம்பரேச்சர்ல. அப்ப நாங்க எடுத்துக்கொள்றோம் என்ன, இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் உண்டுன்னு நாங்க எடுத்துக்கொள்றோம். அது யாருக்கு எடுக்கலாம்? நல்ல ஒரு கண்டக்டருக்கு சரி. ஆனாலும் கிளாஸ் போல ஒரு ஆளுக்கு இந்த டெம்பரேச்சரும் ஒன்றாக இருக்க மாட்டேன். ஒரு நாளும் ஒன்றா இருக்காது. கட்டாயம் அங்கே ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து அங்கே இருக்கும். அப்ப நாங்கள் நெச்சுக்கொள்றோம், இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கொள்றோம். ஆனா அது சரௌண்டிங்க்கு ஹீட்டை லூஸ் பண்ற டெம்பரேச்சர் வந்து மற்ற டெம்பரேச்சர் இருக்க போறேன். உள்ளுக்கு இருக்கிற டெம்பரேச்சர் தான் இங்கே இருக்கிறேன். ஆனா இது ஒலி டெம்பரேச்சர் அது இழந்து ஒன்று இருக்கிறார். அப்ப நான் இதே அளக்கலாதானே. அப்ப கட்டாயம் கிளாஸ் பீக்கர் ஒன்று நாங்க பாவிச்சு நியூட்டன்ஸ் லோவை நான் வெரிஃபை பண்றதுக்கோ அல்லது அதை கொண்டு நாங்கள் ஒரு கோகோனட் ஆயிலின் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை காண்றதுக்கோ உங்களுக்கு கிளாஸ் பீக்கரை நான் பாவிக்க இல்லாததுக்கு இதுதான் காரணம். சரியா? என்ன காரணம்னா நாங்க பொடின்னு சொல்லி பார்த்தா என்ன 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 சொல்ல போறோம்? எது எங்கட பொடி என்று சொல்ல போறோம்னா இவெல்லாம் தான் பொடி. இந்த பொடியின் டெம்பரேச்சர் இருக்க போறோம். அப்ப நான் இதுல தான் என்ன செய்ய போறோம்? இதோட ஹீட் வந்து சரௌண்டிங் எங்கே இருந்து அது லூஸ் பண்ணிக்கொண்டு இருக்குது, இதுல இருந்து தான். அப்ப நான் இந்த டெம்பரேச்சர் தான் நம்ம அளக்கணும் இதுல இருந்து. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை, உள்ளுக்கு போய் தான் அளக்க போறோம். அப்போ அங்க மெட்டீரியல்ல சொல்லிக்கொள்ளணும். ஒரு கலோரிமீட்டர் ஒரு மெட்டல்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ரைட், வேறும் ஒரே டெம்பரேச்சர் தான் எடுத்துக்கொள்றோம். அதுக்கு என்ன வழி? அதை என்ஷூர் பண்றதுக்கு என்ன வழி? எல்லாம் ஒரே டைம் இருக்கிற எல்லாம் முட்டை எடுக்கிறதும் அது என்ன செய்ய போறோம்? அதை நாங்க கண்டினியூஸா நாங்க ஸ்டேர் பண்ணிக்கொள்றதும் நாங்க அதை சொல்லிக்கொள்றோம். ஆனா இது எங்களுக்கு சரி வரா என்னன்னு சொன்னா, கிளாஸ் பீக்கரா இருந்தா இந்த அவுட்டர் டெம்பரேச்சரும் இந்த உள்ளுக்கு இருக்கிற இன்சைட் டெம்பரேச்சரும் சமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சமனா இருக்கா. அப்ப நாங்க பாவிக்க இல்லாது. சரியா? இப்போ பொடியன்னு பார்க்க அப்போ நாங்கள் பொடியன்னு பார்க்க போனால் இப்படியும் இருக்கணும். ஜோஜு பாருங்க, எங்களோட பொடி ஃபுல்லாக ஓட்டரா இருக்குன்னு சொன்னால் நான் ஐடியல் கேஸுக்கு நான் ஓட்டுற நான் இப்படித்தான் ஃபில் பண்ணி வைக்கும். இப்படி ஃபில் பண்ணி வச்சா தான் என்ன சொல்லுங்க பாப்போம், எனக்கு இது சரியா இருக்கும். இப்படி ஃபில் பண்ணி போட்டு மூடியை போட்டு விட்டா தான் சரியா இருக்கும். ஏனெண்டா அப்பதான் என்ன சொல்ல போறோம், இந்த சர்ஃபஸோட சேர்ந்து அவ்வளவு பொடியும் எங்க இருக்கிறது. ஆனா எனக்கு அப்படி செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது? இப்படி வச்சோன்னா என்ன நான் அதை சேவ் பண்றேன், ஒன்றும் செய்ய இயலாது. அதுக்காண்டா என்ன செய்யறோம், நாங்க ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பை விட்டு நாங்க நிரப்பிக் கொள்றோம். அதை மறக்காது. அந்த 1 சென்டிமீட்டர் கேப் உங்களோட புத்தகத்தில் இருக்கிறது. 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு நாங்க நிரப்பிக் கொள்றோம். சரியா? நிரப்பிக்கொண்டு ஏன் நாங்கள் மூடிய போட்டுக்கொள்றோம்? நீங்க பாக்குறீங்க இந்த சைட்ல இவாபரேஷனால இதன் போயிருக்கலாம், அதை போகா விடுவோம். சரியா? இங்கே நாங்க இதால போறதுக்கு நாங்க இது எங்கட பொடி இங்க இவ்வளவு இருக்கிற. சரியா? இந்த பொடி என்ன செய்ய போறோம், இது சரௌண்டிங்க்கு ஹீட்டை லூஸ் பண்ண போகுது. அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்றோம். என்ன சொல்லுங்க பார்ப்போம், இவரை நாங்கள் ஒரே டெம்பரேச்சர் வைக்கிறதுக்கான நாங்கள் கண்டினியூஸாக நான் சேவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இவர் அந்த டெம்பரேச்சர், ஆனால் ஒரே டெம்பரேச்சர் நாங்கள் அளந்து கொள்றோம். அளக்க இயலாது. அப்போ நான் எடுத்துக்கொள்றேன் உள்ளுக்கு இருக்கிற டெம்பரேச்சர், அதை சாமனோட அசம்ஷன் எடுத்துக்கொள்றேன். அது சரியா இருக்கணும்னா நாங்கள் கண்டினியூஸாக நான் சேவ் பண்ணி கொள்ள வேணும்னு தெரியும். சரியா? வெறும் கவனம், அங்க என்னென்ன கண்டிஷன் நாங்க இருக்கின்றதை நாங்க அதுல வெறும் கவனமா நீங்க சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். சரியா? உங்களுக்கு சில அப்சர்வேஷன்ஸ் இதை காட்டுது. என்னன்னு சொன்னா, நாங்க பார்க்க உங்களுக்கு தெரியும், ஒரு டீ ஒன்று சரியான ஒன்று வைப்போம். எனக்கு ஒரு சூடான ஒரு டீ, இந்த டீயை நாங்க வச்சிருக்கிறோம், பார்க்குறோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டக்குன்னு இது குறைஞ்சு ஒன்று வருது. முதல்ல டீயை நான் குடிக்கவே இல்லாத சூட்ல இருந்தது, ஒரு கொஞ்சம் இது ஒரு 3 மினிட்ஸுக்கு பிறகு பார்க்க நல்லா குறைஞ்சிட்டேன். சரியா? முதல் கொன்றைக்கு வந்து 85 டிகிரி செல்சியஸ் இருந்தது. இப்போ ஒரு 3 மினிட்ஸுக்கு பிறகு அது எவ்வளவு வந்துட்டாருன்னா ஒரு 70 டிகிரி சிக்கு வந்துச்சு. 15 பாய்ச்சி குறைஞ்சிட்டு 15 மினிட்ஸ்ல. நீங்க அடுத்த 15 மினிட்ஸ்ல அடுத்த 3 மினிட்ஸ்ல 15 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிட்ட 3 மினிட்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கல. அது அடுத்த 3 மினிட்ஸ் இங்கே இருக்கிற அடுத்த 3 மினிட்ஸுக்கு நீங்க இவர் வந்து நீங்க 85ல இருந்து 70ல இருந்து 55க்கு போகும்னு நீங்க கடைசி மட்டும் எதிர்பார்க்கல.
சரியா? 55க்கு போக மாட்டேன். 55 விட என்ன செய்யும் பார்ப்போம், கொஞ்சம் கூட தான் நிற்கும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற அவரேஜ் லாஸ் ஆஃப் ஹீட், சரியா, ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட்டும் இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற லாஸ் ஆஃப் ஹீட்டும் சரியா என்ன இருக்க போற இடங்களுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா சமன் இல்லை. ஏனென்றா இந்த எக்ஸஸ் டெம்பரேச்சர் இதுக்குள்ள கூடவா இருப்பார், இதுக்குள்ள எக்ஸஸ் டெம்பரேச்சர் அவரேஜ் எக்ஸஸ் டெம்பரேச்சர் குறைவாக இருப்பார். சரியா? அப்போ ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் வந்து குறைய போகுது. அப்போ போக போக என்ன நடக்குது, போக வந்து ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் வந்து குறையும். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையிற மாதிரி தான் கிடக்குது, ஆனால் அதே ரேட்ல இல்லை. முதல் பாகைக்கு 85 என்னென்னு குடிக்கிறோம் தெரியாம யோசிச்சு வந்து நாங்கள் அப்புறம் ஒரு 3 நிமிஷத்துல 70 நல்லதுக்கு வந்துடுது. இதே யோசிப்பீங்க, சரி 3 வந்துடுது, இன்னும் ஒரு 3 வெயிட் பண்ற கஷ்டமோ பாப்போம், 70 55க்கு போட்டோம்னா 55 3 நிமிஷத்துல வராது. எவ்வளவு நேரம் இருக்கும், சரி ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ எடுக்கும். சரியா? அதான் நாங்க சொல்ல வரோம். இப்ப எனக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் என்னன்னு சொன்னா, கஷ்டம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு இன்னும் முடிக்க முடியல, முடிக்க இல்லாம கிடக்குது. ஏன்னா அங்காலே நியூட்டன்ஸ் லோ லேட்டன் ஹீட் மட்டும் தந்து நினைக்கிறோம், அதுவும் தெரியல வரையில்லை, சரியில்லை. மற்றது உங்க லிக்விட் எக்ஸ்பேன்ஷன் அதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ நோட்ஸை முடிக்காதபடியா இருக்கிறபடியா நான் அப்படியும் ஒரு சரியா ஒரு 2-3 நாளுக்குள்ள எப்படியும் ஃபுல்லா முடிச்சிடுவேன். அதுக்கிடையில எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சுன்னா நான் இப்படி செய்யலாம்னு யோசனை. என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த இப்ப இருக்கிற சொல்லுங்க பாப்போம், இன்னொரு சின்ன செக்ஷன் உண்டு, நாங்கள் கொஞ்சம் வடிவா முடிச்சு கொடுக்குறது நல்லது மாதிரி கிடந்தது. சரியா? என்ன நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்படியே போகுதுன்னா எங்களுக்கு இப்போ டேர்ம் சிலபஸ் என்றதை பற்றி பெரிய பயம் இல்லாட்டி நாங்கள் அதை முடிச்சு கொள்ளலாம். அப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வாரேன். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வார நாங்கள் ஒரு செக்ஷனை செய்ய போகிறோம். இப்போ இந்த எலாஸ்டிசிட்டி செய்ய போகிறோம். சரியா? அப்போ இது ஒரு 2 நாள் 3 நாள் 2 நாள் வரையா இருக்கும். சரியா? நீங்கள் கணக்கு செய்யணும். கணக்கு மட்டும் நான் செய்கிறேன், கணக்கில் இங்கே நாங்கள் செய்து கொண்டு போகிறதாக இருக்கட்டும். சரியா? அப்போ அடுத்த கிளாஸ் நாங்கள் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். நாளைய தினமாக இருக்கும். நான் இன்றைக்கு அப்படின்னா நோட்ஸ் கொடுப்போம். மற்றது கூட நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த வராதாக்கள் நான் என்ன செய்யுங்க, இந்த வராத பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கா டக்குன்னு இருக்கா இப்போ பார்த்துக்கொள்வோம். ஒரு அடுத்த வாரம் கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்களோட நேம்ஸ் இருக்கா சொல்லுங்க, இந்த வந்தாக்களோட பேரை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரியா? இந்த வராதாக்கள் நாளைக்கு என்ன செய்யுங்க பாப்போம், அந்த கிளாஸுக்கு நான் இவையை எடுக்காம செய்யலான்னு இருக்கிறேன். என்ன சொல்லுங்க பாப்போம், சரி ஒரு ரெமெடி மாதிரி நாங்கள் செய்து கொள்வோம். என்னன்னு சொன்னா, சரியா ஒருக்கா பேர் ஒருக்கா வாசிக்கணும் பாருங்க. ஒருக்கா இல்லாம 33 பேர் இருக்கிறீங்க. இந்த ஒரு ஆள் வந்து நாங்கள் என்ன இல்லையா, 33 பேர். ஒருக்கா கதைங்க மியூட் பண்ணி கொடுங்க. சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு அன்மியூட் பண்ணி போட்டு எல்லாரும் அவங்களோட பேர் சொல்லிக்கொள்ளுங்க. டக் டக்குன்னு இருக்கா நானுக்கா எழுதிக்கொள்ள. என்னன்னு சொன்னா, இவ்வளவு பேரோட தான் நாங்க அடுத்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா?